காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபின் புத்திரர் 12 பேர். எல்லாரையும் யாக்கோபு நேசிக்கிறார், ஆனால் யோசேப்பை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நாம் எல்லாருமே அவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அந்த நேசத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுகிறோமா? இங்கே யோசேப்பை பாருங்கள். யோசேப்பை யாக்கோபு அதிகமாய் நேசிக்கிறார், யோசேப்பும் அந்த நேசத்துக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ளுகிறான். என்ன செய்கிறான்? சகோதரர்களோடு கூட இருக்கிறான். ஆனால் சகோதரர்களின் தீமையான காரியங்களுக்கு அவன் உடன்படவில்லை. அடுத்த காரியம் என்ன? 2வது வசனத்தில் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி வருவான், எதையுமே மறைக்க மாட்டான். எல்லாவற்றையும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி வருகிறவன். தீமையான காரியத்துக்கு உடன்படாதவன், தகப்பனுக்கு ஒன்றையும் மறைக்காதவன். அடுத்து பாருங்கள், அவனுக்கு ஒரு பெரிய சொப்பனம் காண்பிக்கப்படுகிறது. அவனுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்படுவதை போன்ற காரியம் இதுதான், இப்படிதான் இவனுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்பதை கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் தெரிவிக்கிறார். அதை அறிந்ததும் அவன், நான் எல்லாருக்கும் மேலே, நீங்கள் என் கீழே என்று சொல்லி அவன் பெருமை கொள்ளவில்லை. அவன் காரியத்தை தெரிவித்து இருந்து விட்டான். தகப்பனுக்கு அடங்கிதான் இருக்கிறான். ஆமே, அது மாத்திரமல்ல, தகப்பன் சொன்ன காரியத்தை உத்தரவாதத்தோடு செய்கிறான். கடமைக்கு போய் பார்த்துவிட்டு சகோதரர்கள் அங்கே இல்லை என்று திரும்பி தகப்பனிடத்தில் வந்து சொல்லவில்லை. அந்த இடத்திலிருந்து இன்னும் தேடி போகிறான், உத்தரவாதத்தோடு செய்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், தகப்பன் காண்பித்த நேசத்துக்கு அவன் பாத்திரவானாய் நடந்து கொண்டான். அவன் பாத்திரவான் ஆனதினால் தகப்பன் நேசிக்கவில்லை, மாறாக தகப்பன் காண்பித்த நேசத்திற்கு அவன் பாத்திரவானாய் நடந்து கொண்டான். என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லி நான் வைக்கிற கேள்வி இதுதான், நாம் அவரால் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம், அதிகமாய் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், எல்லாரையும் விட அவர் என்னை தான் நேசிக்கிறார் என்று. இது நான் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரை கேட்டால் இதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்கும், எல்லாரையும் விட அவர் என்னை தான் நேசிக்கிறார் என்று. அதே வேளையில் அந்த நேசத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளுகிறோமா? இந்த யோசேப்பு தன் தகப்பன், தன் சகோதரர்கள் எல்லார் மேலே விட என் மேலே அதிக அன்பு வைத்திருக்கிறார். அதை அறிந்து, அதை உணர்ந்து, அதை புரிந்து அந்த நேசத்துக்கு பாத்திரவானாய் நடந்து கொண்டான். மற்ற சகோதரர்கள் இருந்தும் யாக்கோபின் துக்கம் மாறவில்லை. ஆனால் யோசேப்பு இல்லாதது மாத்திரமே யாக்கோபுக்கு துக்கமாக இருந்ததே அன்றி யோசேப்பினுடைய எந்த ஒரு காரியமும் யாக்கோபுக்கு துக்கமாக இருக்கவில்லை. நாம் இல்லாதது தான் அவருக்கு துக்கமாக இருக்கணுமே அன்றி நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் ஒன்றும் அவரை துக்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நேசத்துக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுகிறவனிடத்தில் வெளிப்பட வேண்டிய காரியம். நேசத்துக்கு பாத்திரவன்களாய் நடந்து கொள்வோம், நேசரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் அப்படியே நம்மை உருவாக்கி நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் நல்லவர், எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன். தூரமான புறஜாதியாம் எங்களை கிருபையாய் சந்தித்து ரட்சித்து உங்கள் நேசத்தை காண்பித்தீர்.
நேசக்கொடி எங்கள் மேலே பறக்க விட்டீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். யோசேப்பு எப்படி தன் தகப்பனுடைய நேசத்துக்கு பாத்திரவானாய் நடந்து கொண்டானோ அப்படியே நாங்களும் நீர் காண்பித்த நேசத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.